விஜய் நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இரு நாடுகளுக்கு இடையே போர் என்று வரும்போது எந்த நாட்டில் விமானப்படை மிக சிறந்த விமானப்படையாக இருக்கின்றதோ அந்த நாடு மிக எளிதில் வெற்றி பெற்றுவிடும் என்று கூறுவார்கள். இந்த விமானப்படையில் மிக முக்கியமான ஆயுதம் என்னவென்றால் அவாக்ஸ் விமானம் என்று கூறுவார்கள். அவாக்ஸ் என்றால் AWACS என்று சொல்வார்கள். ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்டு கண்ட்ரோல் சிஸ்டம் என்று கூறுவார்கள். அவாக்ஸ் இவை வானத்தில் 30,000 அடிக்கு மேலாக வந்து கொண்டு வான்பகுதியிலும் தரைப்பகுதியிலும் எதிர் நாடு நம் மீது தாக்குவதற்கு என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதனை கண்காணித்து தகவல் தரும். மிக துல்லியமாக எதிர் நாடுகள் நடவடிக்கையை மிக துல்லியமாக தனது நாட்டின் விமானப்படைக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும். இந்த அவாக்ஸ் என்ற விமானமானது ஒரு நாட்டின் விமானப்படைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விமானமாக தற்காலத்தில் இருந்து வருகிறது. இந்த விமானத்திலிருந்து அந்த நாட்டின் மற்றைய போர் விமானங்கள், ட்ரோன்கள், மற்ற போக்குவரத்து விமானங்கள், ஈவன் ஏவுகணைகள் உட்பட அனைத்துமே இன்டர்நெட் முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கும். அதைத்தான் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் என்று கூறுகிறோம். அவாக்ஸ் விமானம் ஒரு நாட்டில் எந்த அளவிற்கு மிக திறமையான அவாக்ஸ் விமானமாக இருக்கின்றதோ அந்த நாடு மிக எளிதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நண்பர், பாகிஸ்தானிடம் 9க்கும் மேற்பட்ட அவாக்ஸ் வகை விமானங்கள் உள்ளன. நமது நாட்டில் குறைந்தது 9 அவாக்ஸ் வகை விமானங்கள் மட்டுமே உள்ளன. இந்த அவாக்ஸ் வகை விமானங்களில் பல முன்னேற்றங்கள் தற்போது நடந்து வருகின்றன. நமது நாட்டில் உள்ள அவாக்ஸ் விமானம் நேத்ரா 1, நேத்ரா மார்க் 1A என்ற 2 வகையிலான அவாக்ஸ் வகை விமானங்கள் நமது விமானப்படை பயன்படுத்தி வருகிறது. இந்த அவாக்ஸ் விமானம் என்றால் வேறு ஒன்றுமில்லை நண்பர்களே, ஒரு பெரிய போக்குவரத்து விமானம் அல்லது எந்த வகையான விமானமாக இருந்தாலும் அதன் மேலே வெளியில் தெரியும்படி மிக திறமையான ரேடாரை பொருத்தி விடுவது. இந்த ரேடார் 250 டிகிரி பரப்பில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை தனது நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் தற்போது தயாரிக்கப்படக்கூடிய அந்த அவாக்ஸ் வகை விமானங்கள் எல்லாமே 360 டிகிரி சுழன்று 4 பக்கங்களிலும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன, தரைப்பகுதியில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன, வான்பகுதியில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கின்றன, எதிர் நாடுகளில் போன்ற அனைத்தையுமே மிக மிக துல்லியமாக படங்களுடன் வீடியோக்களுடன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்திற்கு அது தகவல் கொடுத்து கொண்டே இருக்கும். நம்மிடமுள்ள நேத்ரா மார்க் 1 என்ற விமானமானது எம்பரேர் என்று சொல்லக்கூடிய ERJ-145 என்ற போக்குவரத்து விமானத்தில் ரேடார்கள் மேல் பகுதியில் பொருத்தப்பட்டு அவை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இவை 2 எண்கள் இந்த விமானங்கள் உள்ளன. இவை 250 டிகிரி சுற்றளவில் உள்ள நிகழ்வுகளை நமது நாட்டிற்கு தெரிவித்துக் கொண்டிருக்கும். நேத்ரா மார்க் 1 என்ற விமானங்கள் சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரில் வரக்கூடிய அனைத்து வகையான விமானங்களையும், ஆளில்லா விமானங்களையும், ட்ரோன்களையும், தரைப்பகுதியில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான விவரங்களையுமே இந்த ரேடார்கள் மூலம் தரையில் உள்ள தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கும். 250 முதல் 270 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை கண்காணித்து தகவல் கொடுக்கும். நேத்ரா மார்க் 1A என்பது 350 முதல், அதாவது மிக தரைக்கு அருகில் பறந்து கொண்டிருக்கின்ற இலக்குகளை 350 கிலோமீட்டர் வரையும், சற்று உயரத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய இலக்குகளை 500 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளையும் இந்த நேத்ரா மார்க் 1A என்ற வகை அவாக்ஸ் வகை விமானங்கள் நமது விமானப்படையின் கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இது தவிர ரஷ்யாவிடமிருந்து பெறப்பட்ட IL-76 என்ற போக்குவரத்து விமானத்திலும் நாம் 3 எண்கள் அவாக்ஸ் வகை ரேடார்களை பொருத்தி அவற்றையும் நாம் அவாக்ஸ் விமானங்களாக பயன்படுத்தி வருகிறோம். இந்த வகை விமானங்கள் ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் நாட்டின் ஒத்துழைப்புடன் இவை தயாரிக்கப்பட்டன. இந்த விமானங்கள் சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை, வானில் உள்ள இலக்குகள் மற்றும் தரையில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக கண்டுபிடித்து இந்த அவாக்ஸ் வகை விமானத்தின் செயல் என்ன என்று ஏற்கனவே கூறியிருந்தேன் அல்லவா? இவை தரை மற்றும் வானில் உள்ள இலக்குகளை நமக்கு விவரங்களையும் மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொண்டு இருப்பதோடு, ஒரு மிசைல், ஒரு ஏவுகணை ஒரு விமானத்திலிருந்து செலுத்தப்பட்டால் அந்த செலுத்தப்படக்கூடிய ஏவுகணை
இந்த விமானத்தில் உள்ள ரேடார் எவ்வளவு தொலைவுக்கு இலக்குகளை கண்டறிய முடியுமோ அதற்கு மேலான தொலைவில் அந்த இலக்கு இருந்தால் ஸோ இந்த அவாக்ஸ் வகை விமானத்திலிருந்து டேட்டா லிங்க் கொடுக்கப்பட்டு அந்த மிசைலானது விமானத்தின் ரேடார் எவ்வளவு தொலைவிற்கு அனுப்ப முடியுமோ அவ்வளவு தொலைவிற்கு விமானத்தில் உள்ள ரேடார் ஆனது அந்த செல்லக்கூடிய ஏவுகணைக்கு வேண்டிய சிக்னலை கொடுத்து கொண்டிருக்கும். அதற்கு மேலாக அந்த மிசைல் செல்ல வேண்டுமானால் மேலே பறந்து கொண்டு இருக்கக்கூடிய அவாக்ஸ் விமானத்திலிருந்து அந்த மிசைலுக்கு அந்த ஏவுகணைக்கு சிக்னல் கொடுக்கப்பட்டு அது மேலும் முன்னேறி சென்று இலக்குகளை தாக்கும் நண்பர்களே. ஆனால் இலக்கு எவ்வளவு தூரத்தில் உள்ளதோ அந்த அளவுக்கு அதிகமாக இந்த மிசைல் செல்லக்கூடிய மிசைலாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு நமது தேஜஸ் விமானத்தில் உள்ள உத்தம் ரேடாரானது 250 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை கண்டறியும் என்று கூறுகிறார்கள். இந்த 250 கிலோமீட்டருக்கு மேலாக உள்ள இலக்கினை தாக்குவதற்காக அந்த இலக்கினை நாம் அவாக்ஸ் விமானத்திலிருந்தும் நமது விமானிக்கு காண்பித்து கொண்டிருக்கும். விமானத்தில் உள்ள ரேடார் 250 கிலோமீட்டர் தான் உள்ள இலக்கினை காட்டும் என்றாலும் 350 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு இலக்கு இருக்கிறது என்றால் வானில் அந்த இலக்கினை 350 கிலோமீட்டர் தொலைவில் இலக்கினையும் 250 கிலோமீட்டர் காட்டக்கூடிய ரேடார் உள்ள விமானத்திலிருந்து பார்க்க முடியும். எவ்வாறு என்றால் மேலே பறந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய அவாக்ஸ் வகை விமானத்தின் மூலம் அந்த இலக்குகளை நமது விமானி கண்டுகொள்ள முடியும். ஆகவே 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இலக்கினை அவாக்ஸ் வகை விமானத்தின் மூலம் நமது விமானியை கண்டுகொண்டு 400 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய ஒரு மிசைலை அவர் அந்த இலக்கினை தாக்குவதற்காக அனுப்பும்போது 250 கிலோமீட்டர் வரை விமானத்தில் உள்ள ரேடாரின் சிக்னலை பயன்படுத்தி அந்த மிசைல் சென்று கொண்டிருக்கும். அதற்கு பின்னால் அதற்கு வேண்டிய சிக்னலை அவாக்ஸ் விமானத்திலிருந்து கிடைத்துக் கொண்டிருக்கும். அவாக்ஸ் விமானம் நம்முடன் உள்ள நேத்ரா மார்க் 1A என்ற அவாக்ஸ் விமானம் 500 கிலோமீட்டர் வரை சிக்னலை கொடுக்கக்கூடியது. 500 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை அறியக்கூடியது காண்பித்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல்களில் மேலும் சில இலக்குகளை கண்டறியக்கூடிய ரேடார்களும் மிசைலிலேயே பொருத்தப்பட்டிருக்கும். இனர்சியல் ரேடார் என்று கூறுவார்கள், INS என்று கூறுவார்கள், இனர்சியல் நேவிகேஷன் சிஸ்டம் என்று கூறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் ரேடார் சிஸ்டம் என்றும் கூறுவார்கள். அவற்றில் ஏசிய ரேடார்களும் அந்த மிசைலில் பொருத்தப்பட்டிருக்கும். ஆகவே ஒரு மிசைல் செல்லும்போது ஒன்று தனது விமானத்திலிருந்து அது சிக்னலை எடுத்துக்கொள்ளும் அல்லது மேலே உள்ள அவாக்ஸ் விமானத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். இது தவிர 600 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள இலக்கினை தாக்க வேண்டும் என்றால் இந்த மிசைலானது 500 கிலோமீட்டர் வரை அவாக்ஸ் விமானத்திலிருந்து சிக்னலை எடுத்துக்கொண்டு அதற்கு மேலாக உள்ள தொலைவிற்கு தன்னுடைய ரேடார் சிஸ்டத்தை பயன்படுத்திக் கொள்ளும். ஆக்டிவ் ரேடார் சிஸ்டம், இனர்சியல் நேவிகேஷன் சிஸ்டம் என்று கூறுவார்கள். இவை எல்லாமே ஓரளவுக்கு அதிக இலக்கின் அருகில் சென்றவுடன் இலக்கினை நோக்கி தானாக செல்லக்கூடிய அமைப்பு அந்த ஏவுகணையில் பொருத்தப்பட்டிருக்கும். ஆகவே நாம் தற்போது 9 எண்கள் முதல் 6 எண்கள் நேத்ரா 1 மற்றும் நேத்ரா 1A வகை அவாக்ஸ் விமானங்கள், அதற்கு அடுத்தபடியாக ஃபால்கான் என்று சொல்லக்கூடிய ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் நாட்டின் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட அவாக்ஸ் விமானங்கள் 3 எண்கள். ஆக 9 எண்கள் நம்மிடம் தற்போது ஆபரேஷனில் உள்ளது. இது தவிர சென்ற மாதம் நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் மேலும் 6 எண்கள் நேத்ரா மார்க் 2 அவாக்ஸ் வகை விமானங்களை தயாரிப்பதற்காக 20,000 கோடி ரூபாயை நிதி ஒதுக்கியுள்ளார்கள் நண்பர்களே. இந்த வகை நேத்ரா விமானத்தை தயாரிப்பதற்காக தற்போதுள்ள நேத்ரா மார்க் 1A விமானத்தை விட தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள நேத்ரா மார்க் 2 என்ற விமானமானது மிக திறமையான, அதிக ஃபீச்சர்ஸ் உள்ள, ஏரோடைனமிக் உள்ள, டேட்டா லிங்கை பயன்படுத்தக்கூடிய, நெட்வொர்க் சிஸ்டத்தை பயன்படுத்தக்கூடிய, சென்சார் ஃபியூஷன் விமானங்களில் உள்ள அல்லது மற்ற பிற இடங்களில் உள்ள அனைத்து வகையான சென்சார்களையும் ஒருங்கிணைத்து அவற்றை ஆராய்ந்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு நேத்ரா மார்க் 2 என்ற வகையைச் சேர்ந்த அவாக்ஸ் விமானம் 6 எண்களை தயாரிப்பதற்காக நமது அரசு தற்போது 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது நண்பர்களே. இந்த விமானம் நமது நாட்டில் ஏர் இந்தியா என்ற பெயரில் இயங்கி வந்த பயணிகள் விமானத்தினை ஏற்கனவே டாடா நிறுவனம் ஆகிவிட்டது. அதில் 6 எண்களை வேண்டுமென்றே முதலிலேயே கேட்டு அவற்றை விற்காமல் வைத்திருந்தார்கள். ஏர்பஸ் A321 என்று சொல்லக்கூடிய இந்த 6 வகை ஏர்பஸ் விமானங்கள் ஸ்பெயின் நாட்டில் உள்ள ஏர்பஸ் விமானம் தயாரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது நண்பர்களே.
இந்த விமானத்தில் சில மாடிஃபிகேஷன் செய்யப்பட உள்ளது. அதாவது இந்த விமானத்தின் உடல் அமைப்பு, ஃபியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய உடல் அமைப்பு சற்று கடினமாக்கப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மேலே ரேடார் பொறுத்ததற்கான அந்த அமைப்பும் மிக மிக அதிக கடினமாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கிறது நண்பர்களே. 6 விமானங்களிலும் வேண்டிய மாடிஃபிகேஷன் செய்து முதலில் 2 விமானங்கள் 2026ஆம் ஆண்டு முதல் காலாண்டில் நமது இந்தியாவுக்கு திரும்ப அனுப்பப்படும் எனவும், மீதி 2027ஆம் ஆண்டு மற்ற விமானங்கள் அனுப்பப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே. இந்த 6 எண்கள் நேத்ரா மார்க் 2 அவாக்ஸ் வகை விமானங்கள் நமது நாட்டில் 2029 2030ஆம் ஆண்டில் செயல்பட ஆரம்பிக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே. இவை தற்போதுள்ள மிக மிக முக்கியமான தொழில்நுட்பங்களுடன் இந்த வகை விமானங்கள் தயாரிக்கப்பட உள்ளன. நம்முடைய நாட்டிற்கு ஏற்கனவே உள்ள 9 எண்கள், அது தவிர தற்போதுள்ள 6 எண்கள் மற்றும் 15 எண்கள், நமக்கு மொத்தம் 15 எண்கள் நமக்கு தேவையானதாக இருக்கும். ஏனென்றால் அந்த 9 எண்கள் அவாக்ஸ் வகை விமானங்களை வைத்து நான் பாகிஸ்தானை போடு என்று போட்டு தள்ளினோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானின் அவாக்ஸ் விமானம் ஒன்று நம்ம நாட்டின் S-400 என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினால் 30,000 அடிக்கு மேலே பறந்து கொண்டிருந்த அந்த விமானத்தினை 314 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அந்த விமானத்தினை நம்முடைய S-400 என்ற சிஸ்டம் தாக்கியளித்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே நம்ம நாட்டின் பாதுகாப்பை மேம்படுத்தும் பொருட்டு, சீனாவிலிருந்து வரக்கூடிய தாக்குதலை சமாளிக்கும் பொருட்டு, முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும் பொருட்டு நாம் தற்போது கூடுதலாக 6 நேத்ரா மார்க் 2 விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே. இது போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும், கீழே உள்ள லைக் பட்டனை அடித்து லைக் செய்திடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.